ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டிலையும் போர்டில் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, தெக்காட்டு தளத்தின் மீது 4,6 இப்படி 4,6னும் 6,9ன்னு சொல்லி 2 புள்ளிகள் நூடாக செல்ற நேர்கோட்டு சமன்பாடை கேட்குறாங்க. நேர்கோட்டு சமன்பாடுன்னு சொல்லும் பொழுது y சமன் mx ஆக சீன் தான் வரப்போகுது. இல்லை எம்ங்கிறது படித்திறன்னு சொல்லியும் சிங்கிறது வெட்டுத்துண்டம்னு சொல்லியும் நம்ம சொல்லுவோம். இப்போ நான் படித்திறனுக்காக போகிறேன். படித்திறனுக்கு சமன்பாடு, படித்திறனுக்கான சமன்பாடு y ஆல் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறுகளின் வித்தியாசம். அப்படி தானே? இப்போ இதில் இந்த ஆள் கூறில் இது x, இது y ஆள் கூறு. அப்படி தானே? இப்போ நான் y2லேருந்து y1 கழிக்கிறேன். நான் இதை y2 எடுக்கிறேன், y1 எடுக்கிறேன். அப்போ எப்படி வரப்போகுது? 9ல் இருந்து 6 கழிக்கணும். அதே மாதிரி x2 இது x2ங்கிறது 6, 6லேருந்து x1 4 கழிச்சோம்னு சொல்லி சொன்னாக்க 9லேருந்து 6 போனால் 3, 6லேருந்து 4 போனால் 2. அப்போ இது என்னவா இருக்க போகுது? படித்திறனாக இருக்க போகுது. அப்போ இந்த சமன்பாடுக்கு நான் வர்றதுக்கு படித்திறன் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 3/2 எக்ஸ் அப்படியே தான் வர போகிறாரு. இப்போ சக சி என்னவா இருக்க போகுதுன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். சி வெட்டு துண்டு என்னவா இருக்குன்றதான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே சமன்பாடுகளுக்கு போகாமல் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. சமன்பாடுக்கு போனால் நீங்கள் சமன்பாடு இந்த சமன்பாட்டை போனால் பிரதிட்டு கண்டுபிடிக்க வரும். சமன்பாடுக்கு போகாமல் நான் 4,6 அப்படிங்கிற ஆள் கூறில் விகிதம் பார்க்க போகிறேன். அதாவது y கீழ் x விகிதம் எவ்வளவா இருக்க போகுது? y ஆள் கூறு எவ்வளோ? இது x, இது y தானே? y எவ்வளவு? 6, x 4. சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க 3/2ன்னு சொல்லி வரப்போகிறாரு. அடுத்து ரெண்டாவது ஆள் கூறு எது? 6,9. இது விட்டு விகிதத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க என்னது? y கீழ் x அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க y எவ்வளவு? 9, x எவ்வளவு? 6. இது விகிதமும் 3/2ன்னு சொல்லி தான் வரப்போகுது. பாருங்க, ரெண்டு விகிதம் எப்படி இருக்கு? சமனா இருக்காங்களா இல்லையா? இப்படி சமனா இருப்பாங்களா இருந்தாக்க வெட்டுத்துண்டு என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். வெட்டுத்துண்டு பூஜ்ஜியமாக இருக்கும். வெட்டுத்துண்டு பூஜ்ஜியமா இருக்குமா இருந்தா இது ஒரு சமன்பாடு எப்படி வரப்போகுது? சக பூஜ்ஜியம்னு சொல்லி வரப்போகுது. இதான் சமன்பாடா இருக்கும். இது நீங்கள் இப்படியும் எழுதலாம். எப்படி? y சமன் 3/2 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பூஜ்ஜியத்துக்கு பெருமானம் இல்லையே. ஸோ இப்படியும் எழுதலாம். இது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இந்த சமன்பாட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? yக்கு ஒரு ஆளுக்கு இதை பிரதிடனம், எக்ஸுக்கு இதை பிரதிடனம், சியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நீங்கள் செய்யலாம். எது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த மெத்தட் செய்யுங்க. டைம் முக்கியம். ஓகே தானே காய்ஸ்? ஓகே, கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். பாய்.